ஆன்மீக ஐதீகங்கள். புரட்டாசி அமாவாசை. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய அமாவாசைகள் மட்டுமே முக்கியமானதாகவும் பிரசித்தி பெற்றதாகவும் கூறப்படுகின்றன. மற்ற அமாவாசைகளில் இறந்த முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் திதி கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த 3 அமாவாசை தினங்களில் திதி கொடுத்தால் ஆண்டு முழுவதும் திதி கொடுத்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் முழுவதையும் முன்னோர்களின் ஆசியையும் பெறலாம் என்கிறார்கள். ஆடி தை மாதங்களில் வரும் அமாவாசையை காட்டிலும் மகாலய அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், சூரியன் கன்னிராசிக்கு செல்லும் புரட்டாசி மாதம் யமதர்மராஜன் நமது முன்னோர்களை பூமிக்கு அனுப்புவதாக ஐதீகம். அதே நேரத்தில் அவர்களை நாம் வணங்கினால் மனமகிழ்ச்சியோடு அவர்களின் ஆசீர்வாதம் பெற முடியும் என்கிறார்கள். மகாலய என்றால் கூட்டமாக வருதல் என்பது பொருளாம். மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம் என்று கருதப்படுகிறது. பட்சம் என்றால் 15 நாட்கள் என்பது பொருள். அதாவது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம். பௌர்ணமி முடிந்து பிரதமை முதல் புரட்டாசி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலய பட்சம் எனப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம் கொடுக்கும் தானங்களை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். முன்னோர்கள் இறந்த தேதி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தும் வழக்கமும் நடைமுறையில் உள்ளது. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது நிஜமாகவே பித்ருக்களின் ஆசி கிடைக்கிறது. யமனும் சனியும் சகோதரர்கள் என்று கூறப்படுவதால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். மகாலயபட்ச காலத்தில் விரதம் இருந்தவர்கள் அனைவரும் அமாவாசை தினத்தன்று வீட்டில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு வைத்துவிட்டு சாப்பிட வேண்டும். சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும், யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று கூறப்படுகின்றது. அதேபோல புரட்டாசி மாதம் யமனின் கோரை பற்கள் வெளியே தெரியும் மாதமாக இருப்பதால் புரட்டாசி அமாவாசை அன்று பிதுர் பூஜை செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதுடன் யமனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுமாம். இறுதி காலத்தில் யமபயம் இருக்காது என புராணங்கள் கூறுகின்றன. மகாலய அமாவாசை நாளில் அன்னதானம், உடைதானம், பசுதானம் ஆகியவை மிகவும் போற்றப்படுகின்றன. இதில் உங்களுக்கு எந்த தானத்தை செய்ய முடியுமோ அந்த தானத்தை செய்வது அவசியம் என்கிறார்கள். நேயர்களே, புரட்டாசி அமாவாசை நாளில் நாம் கொடுக்கும் தர்ப்பணம் பெயர் தெரிந்த மற்றும் தெரியாத நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளும் தான தர்மங்களும் அவர்கள் மோட்சத்தை அடைய வழி செய்யுமாம். அதனாலேயே மகாலய அமாவாசையை சர்வ பித்ரு மோட்ச அமாவாசை என்று குறிப்பிடுகிறோம். நாமும் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் தான தர்மங்கள் செய்தும் பலனடைவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். புரட்டாசி அமாவாசை.